பாஸ்வேர்டு கொடுப்பான் கத்துக்கடா நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களா? நல்லா பேசுறோம் கேட்கணும். பிள்ளைங்க வேற ஒன்றும் நோட் பண்ணிக்கிறீங்க. நான் ஒன்றரை பூசிருக்கீங்க நினைக்கிறேன். ஒன்றரை பூசிருக்கீங்க நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் கிராக் இருக்க எப்படிங்க எல்லாம் ஜாயின்லேயே கிராக் என்னங்க இதெல்லாம் வந்து சிமெண்ட் அதிகமாக செலவு பண்ணி காவல் கடை அதிகமாக பூசிருக்கீங்க தானே வேற என்ன ஏன் அதிகமாக இருக்குது பெட்ரோல் ஒழுங்காக போடல காவலுக்கு இதான காரணம் பெட்ரோல் குழம்புக்கு இருந்தால் கம்மியாக தான் இருக்கும் அதிகாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க எதுவும் கலவரம் யார் கேட்டாங்க இப்போ பிளாஸ்டிக் ஆகுது கிராக் யார் பண்ணுறது எல்லாம் ஷிப் பண்ணி பூசுங்க என்னைக்கு பூசுறீங்க வர ஞாயிற்றுக்கிழமையா வர ஞாயிற்றுக்கிழமை மாட்ட முடியும் டைம் தான் கிடையாது ஸ்கூல் நடத்திக்கிட்டே இருக்காரு லீவாக தான் இருக்கு வர ஞாயிற்றுக்கிழமை மாட்ட முடியும் எது கிராக்கு கிராக்கு சார் திரும்ப வாங்க ஜாயினாக இடம் சில குருவாக இப்படிதான் சிஎம் தந்தாரோ எல்லாத்துலையும் கால்கிட்ட வாழ ஜாயினாக நீங்களும் ஜாயின் பண்ணுறீங்க அந்த இடத்துல ஒரு 50 கேப் வச்சு தலைமையை பேக் பண்ணீங்கன்னா இந்த கிராக் வராது நீதிமன்றத்தில் தான் குருவடிச்சிங்கன்னா கிராக் வராது ஒன்றுமே பண்ணாமல் கொண்டு செங்கலில் சாத்தி விட்டீங்கன்னா கிராக் வராது நம்ம ஒரு வேலை பிளாஸ்டிக் பண்ண நிற்கிறாங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்லிட்டேன் இதோட உடச்சி பாருங்க அதில் கலவையே இருக்காது நேரம் செங்கலை கொண்டு பீமில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம் அது யார் பார்க்கறது நீங்கள் பார்க்க மாட்டீங்க நீங்கள் பார்க்க மாட்டீங்க யார் சித்தால் பார்க்கணுமா மேஸ்திரி பார்க்கணுமா ஆமாம் ஏன் அப்படி இருக்கணும் தெரியுதுல்ல எப்போ எனக்கு செட்டிங் கொடுங்க நோட் பண்ணிக்கங்க சுற்றி எல்லா இடத்துலையும் நீங்களாம் கேட்க மாட்டீங்களா கிராக் இருக்குன்னு நீங்களாம் கூட இருக்கீங்க மக்களும் கேட்கணும்ல அதெல்லாம் கிராக் இருக்குறீங்க ஏன் கிராக் இருக்கு அப்பா எல்லாரும் வரி கொடுக்குறாங்க எல்லாரும் வரி கொடுக்குறோம்ல நம்ம பில்டிங் ஒழுங்காக கட்டணும்ல கட்டணுமா இல்லையா நம்ம கேட்கறதுக்கு முடிவு இருக்கா இல்லையா கேட்கணும் குருவில் வந்து இருக்கிற அந்த இதை மட்டும் பாருங்க எத்தனை மாதம் ஆச்சு நான் சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் 6 மாதம் ஆச்சா 6 மாசமா நிற்குது சார் இது எனக்கு பார்த்தா தெரியாதா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வேலை ஃபிட்டிங் மாற்றுறது நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால எஸ்டிமேட் வந்து ப்ரோவைட் மேலாம் எஸ்டிமேட்டே இல்லையே அதாவது எஸ்டிமேட் எப்படி போடுறீங்க யார் போடுறது தெரியாது எஸ்டிமேட் போடுறீங்க எஸ்டிமேட்லேயே ப்ரோவைட் இல்லை அப்புறம் எந்த பணத்தை எது செலவு பண்ணுங்க என்ன எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பண்ணுறீங்க 35 ரூபா ஏன் சார் குறைச்சிங்க ஒரு 6 மாசமா இதில் வந்து இப்போ யூஸ் பண்ணாமல் நிற்குது இந்த பணம் இதுக்கான வட்டி என்னாச்சு இல்லை நம்ம நமக்குள்ள கலெக்ட் பண்ணி சரி சார் 28 லட்சம் ரூபாய்க்கு இப்போ 6 மாசம் வட்டி என்ன சார் யார் கொடுப்பீங்க யூஸ் பண்ணாமல் இருக்குல்ல
25 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த பில்டிங் யூஸ் இல்லாம இருக்குன்னு சொன்னா அந்த வட்டி பணத்தை யார் கொடுப்பாங்க? தனியார் யாரா கட்டிருந்தாலும் விடுவாங்களா? கவர்மெண்ட் பணம் எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம முனிசிபல் பண்றது நம்ம முனிசிபல் கூட தான் நம்ம தீர்மானம் எது எப்படி வேணாலும் இருக்கட்டும். முனிசிபாலிட்டி தானே கான்ட்ராக்ட், நீங்க தானே பண்றீங்க. பிடபிள்யூல என்ஓசி கொடுத்துருப்பாங்க, பிடபிள்யூ தான் பண்ணணும். பிடபிள்யூ என்ஓசி கொடுத்து நீங்க முனிசிபாலிட்டியில பண்றீங்க, பண்ணி முடிக்கணுமா இல்லையா? 95% முடிச்சுட்டு 5% முடிக்கல, அந்த 95% பணத்துக்கு வட்டி யார் கொடுப்பாங்க? ரைட்டு சார், ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியுமில்ல யாருக்கு ஆரம்பத்தில் யாருக்கு சொன்னீங்க? கேட்ட சொன்னீங்களா? என்கிட்ட ஒரு வாரம் சொன்னீங்களா? சார் 32 ஆகும் சார், 28 தான் போட்டுக்கிறோம், மீதி நாள் வந்து 10ஆவது, அது இப்பவே அதுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களா? இப்ப நான் ஒரு கூட்டுக்காரங்களா இல்லையா? நீங்க சொல்லிருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லாம. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.